ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா தித்திப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத தித்திப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு கலரே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு பீஸ் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ தித்திப்பாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவேவும் தண்ணி சேர்க்காத கெட்டி பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின கெட்டி பால், அப்புறமா கொஞ்சமாக சுகர், அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. நான் அதிகமாகவே ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். அரைச்ச மாம்பழத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவேவும் மில்க் மேடு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தாப்பில் வெண்ணிலா ஐஸ்கிரீம், இதுதான் அந்த மில்க் ஷேக்கையும் டேஸ்ட்டு கொடுக்குறதேவும். இதை நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் செய்யும்போது 1க்கு 2 மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டேஸ்ட்டு பண்ண கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அமிர்தமாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.